காஞ்சிபுரம் உத்தரமேரூரில் உள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் தெப்போற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு உற்சவர் சுந்தர வரதராஜ பெருமாள் பஞ்சவர்ண மலர் அலங்காரத்தோடு மேளதாள வான வேடிக்கையுடன் தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வந்தபோது சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாத 2ஆம் நாள் காலை பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரும்பச்சை மஞ்சள் வண்ண பட்டு உடுத்தி லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காஞ்சி காமாட்சி அம்பாள் சிங்கமுக உடல் அமைப்புடன் யானை துதிக்கை கொண்ட பச்சை வண்ண மகர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் காத்திருந்து கற்பூர ஆரத்தி காட்டி சாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலை பக்தர்கள் கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி மஞ்சள் ஆடை அணிந்து தீர்த்த குடங்கள் எடுத்து வந்தனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் ஊர்வலமாக தீர்த்த குடங்களை சுமந்து கோவிலை சென்றடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடத்தப்பட்டு பக்தர்கள் காப்பு கட்டி 15 நாட்கள் விரதத்தை தொடங்கினர். இதைத் தொடர்ந்து மார்ச் 7, 11, 14 அம்மன் மயில் சிம்மம் அன்ன வாகனங்களில் எழுந்தருளி மின் ரதத்தில் ஊர்வலம் நடைபெறும். இதில் முக்கிய நிகழ்வாக மார்ச் 18 கழுமரம் 3 ஏறுதல் பூக்குழி இறங்குதல் மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் திருவிழா நிறைவு பெறும்.